நமக்காக வாழும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ள, அவருடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றும்படியாக அவர் மேல வைத்திருக்கிற அன்பை நம்முடைய கமிட்மெண்ட் மூலம் காமிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவ்வளவு தேவன் பூமிக்கு இறங்கி வர்றது, மனுஷனா பிறக்கிறதே மிகப்பெரிய ப்ரூஃப். பாவமற்றவராக வாழ்ந்தார், மக்களுக்காகவே வாழ்ந்தார், சிலுவைக்கு போனார், நரகம் வரை சென்றார், உயிர் தெழுந்தார், ப்ரூஃப் பண்ணிட்டார். பிதாவிடத்தில் எவ்வளவு அன்பா இருக்கிறேன், பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு எவ்வளவு கமிட்மெண்டா இருக்கிறத காமிச்சார். அவர் தான் நம்முடைய ரோல் மாடல். நம் எந்த அளவுக்கு அவர் மேல வைத்திருக்கிற அன்பையும் அந்த அன்பின் விளைவாக வரக்கூடிய அர்ப்பணிப்பையும் காமிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் ரிவார்டு கொடுக்கிறார். எபிரேயர் 6 திருப்போம். எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுள்ளாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ண பொழுது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஒரு சில வாரங்களாக விசுவாசமும் விடாமுயற்சின்னு பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு நான் பேசுகிறேன். ஆனால் ஒரே ஒரு வாரம் மட்டும் பேசி முடிக்க விரும்புகிறேன். ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, விசுவாசிக்கிறதை முற்றுமுடிய காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். அதனால தான் இப்போ 11 சொல்லுகிறார், உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம், கொஞ்ச நேரம் இல்லை, முடிவு பரியந்தம். அப்புறம் தான் ஆபிரகாமை பற்றி சொல்லுகிறது. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆபிரகாம் கொஞ்ச நாள் விசுவாசிட்டு விடலை. சில மக்கள் சொல்கிறாங்களே, நான் கொஞ்ச நாள் விசுவாச்சு பார்த்தேன், இப்போ என்ன செய்யறது? விசுவாசத்தை பெற்றுட்டீங்களா? எதை விசுவாசித்தீங்களோ அதை கண்களில் கண்டு விட்டீர்களா? காணவில்லை என்றால் விசுவாசிக்கிற வரை, பெறுகிற வரை நிற்கணும். கொஞ்ச நாள் விசுவாச்சேன், இப்போ எனக்கு மறந்துருச்சுன்னா அது நீ முற்று முடிய நிற்கலன்னு அர்த்தம். ஒரு காரியத்தை தொடங்கிறது மட்டுமல்ல, தொடங்குறதை வாழ்க்கையில் காண்கிற வரை நிற்கிறது தான் தேவன் கனப்படுத்துகிறார். அப்புறம் சொல்லுகிறார், அவர் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை தவற விட்டார்னு சொல்லலை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர் பெற்றார். இன்னைக்கு இருக்கிற உலகங்கிறது நேரம் பார்த்து வேலை செய்கிற உலகம். 8 மணிக்கு போகணும், 8 மணிக்கு கூட போக மாட்டாங்க. 8 மணிக்கு வேலைன்னா 8:30 மணிக்கு போவாங்க. ஆனால் நேரம் 5 மணிக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வேலை இருக்குது அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்கன்னா அவங்க டைம் முடிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட உலகத்தில் விசுவாச வாழ்க்கை வாழுகிறோம். எனக்கு இவ்வளோதான், இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு நினச்சோம்னா நாம் விசுவாசிக்கிறதே வாழ்க்கையில் பெற முடியாது. வெளிப்படுத்தின விஷயத்தில் ஆண்டவர் சொன்னார், ஒன்று அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்காத. ஒன்று செய்யாத, இல்லாட்டா முழு மனசோட செய், அரை மனசோட செய்யாத. சில மக்கள் அதில் ஃபுல் இன்வால்மெண்ட் காமிக்க மாட்டாங்க. ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறோம் என்றால் ஏனோ தானோ விசுவாசிக்கக்கூடாது. அதனுடைய ஃபுல் பொட்டன்சியல் இருக்கணும், என்னுடைய முழு கவனமும் இருக்கணும். எதை விசுவாசிக்கிறனோ அதை காண்கிற வரை என் கவனம் அதிலேயே இருக்கணும். அதைத்தான் வேதம் ஜாக்கிரதைன்னு சொல்லுகிறது. என்னுடைய அரை மனசா செய்கிறேன், வேண்டா வெறுப்பா செய்கிறேன்னா என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறதுங்கிறத காமிக்கிறது. என் இருதயம் அதில் ஃபர்வெண்ட்டாக இல்லை, ஏர்னஸ்டாக இல்லை, ஊக்கமாக இல்லை, வாஞ்சியாக இல்லைன்னு அர்த்தம். அந்த காரியத்தில் வாஞ்சியாக இருக்கேன், ஊக்கமாக இருக்கேன்னா அதை நான் அரை மனதோடு செய்ய மாட்டேன், முழு மனதோடு முழு நிச்சயத்தோடு செய்யக்கூடிய மனிதனாக இருப்பேன். 10ஆம் வசனம் போவோம்.
ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. எதுக்கு அநீதி உள்ளவர் அல்ல? மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. எதை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல? நம்முடைய பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. நாம் அவருடைய நாமத்திற்காக நாம் செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும், ஒவ்வொரு கமிட்மெண்ட்டையும், ஒவ்வொரு செயலையும் தேவன் மனதில் வைத்து அதற்கு அவர் ரிவார்டு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒன்றையும் அவர் நோட்டில் எழுதுறாரு. நோட்டில் எழுதி சரியான நேரத்தில் உகந்த விதத்தில் தேவன் நமக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறார், ரிவார்டு கொடுக்கிறவராக இருக்கிறார். எபிரேயர் 11 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கணும். இன்னைக்கு எல்லா மக்களும் தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாங்க. எல்லா மக்களுமே விசுவாசிக்கிறாங்க. நம்மளும் விசுவாசிக்கிறோம். தேவனை அறியாத ஜனங்களும் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு விசுவாசிக்கிறாங்க. அதை மட்டும் விசுவாசிக்க சொல்லலை. தமிழில் அவளை சிறப்பாக சொல்லலை. அந்த எபிரேயர் 11:6 என்கேஜி போடு. But without faith it is impossible to please him. For he who comes to God must believe that he is. அவர் இருக்கிறவர் என்று கட்டாயம் விசுவாசிக்கிறோம். And that he is rewarder of those who diligently seek him. எப்படி அவர் இருக்கிறான்னு விசுவாசிக்கிறோமோ அதே போல அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் ரிவார்டு கொடுக்கிறார் என்றும் கட்டாயம் விசுவாசிக்கணும். அந்த ரிவார்டு ஆசீர்வாதமாக இருக்கலாம், அந்த ரிவார்டு சுகமாக இருக்கலாம், அந்த ரிவார்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமாக இருக்கலாம், பிள்ளை பெறுதலாக இருக்கலாம், நல்ல வீடாக இருக்கலாம். அதான் ரிவார்டு. இந்த சபையில் ஒரு காரியத்தை நம்ம ஆழமாக விசுவாசிக்கிறோம். தேவன் நல்லவர்னு விசுவாசிக்கிறோம். அவரிடத்தில் எவ்வளவேனும் அநீதி இல்லை. அதான் நம்முடைய ஆழமான விசுவாசம். அவரிடத்தில் வருகிற ஒருவருக்கும் ஒரு தீமை செய்வது கிடையாது. தீமை செய்து அவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறவர் கிடையாது. தேவன் நல்லவர். பாவிகளாக வந்தோம், நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது, பொருளாதார ஆசீர்வாதத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறார், சரீர சுகத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறார், மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் கொடுக்கிறார், வீடுகளை கொடுக்கிறார். வீடு கொடுக்கிறார்னு சொல்லல, வீடுகளை கொடுக்கிறார், பெரிய வீடுகளை கொடுக்கிறார். சின்ன வீடு இல்லை, பெரிய வீடை கொடுக்கிறார். அதான் கர்த்தர். இதெல்லாம் அவர் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்றால் கட்டாயம் விசுவாசிக்கிறோம். அவர் உண்டென்றும் விசுவாசித்து அவரை வாஞ்சியோடு ஏர்னஸ்டா ஜாக்கிரதையோடு தேடுகிறவர்களுக்கு அவள் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும். இந்த வாரம் மட்டும் ஒன்று பேச விரும்புகிறேன். அன்புள்ள பிரயாசம் பேச விரும்புகிறேன். சொல்லுது இல்லையா, நம்முடைய அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே இருக்கு. கிறிஸ்தவத்தில் எல்லாருமே தேவன் மேல் அவர்கள் காமிக்கிற அன்பு, அந்த கமிட்மெண்ட்டை பூர்ணமாக வெளிப்படுத்துகிற ஜனங்கள் நிறைய ஜனங்கள் கிடையாது. ஒரு சில மக்கள், அதாவது சபைக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம், சபைக்கே போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அவங்கள பற்றி நான் பேசவே இல்லை. அவங்க போகவே முடியாது, போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். அவங்க ஆன்லைனில் கேட்பாங்க, ஆன்லைனில் கேட்டாலும் தேவனுடைய காரியங்கள் அவங்க இன்வால்வாக இருக்கக்கூடிய ஜனங்கள், அவங்கள பற்றி நான் பேசலை. சில மக்கள் சபைக்கு போகிறதே அவங்களுக்கு பெரிய காரியமாக கருதுவதும் கிடையாது. கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் அவங்க எந்த விதத்திலும் இன்வால்வ் ஆவதும் கிடையாது. அவங்க தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறான்னு கேட்டோம்னா விசுவாசிக்கிறாங்க. ஆனால் சபையை தேடணும், கர்த்தருடைய காரியத்தில் கர்த்தருக்காக கர்த்தர் மேலே வைத்திருக்கிற அந்த அன்புள்ள பிரயாசத்தை அவருடைய கமிட்மெண்ட் மூலமாக காமிக்க வேண்டும் என்று நினைக்கிற மக்கள் இன்னைக்கு சொற்ப மக்கள் தான் இருக்காங்க. மிகவும் விரல் விட்டு எண்ணக்கூடியதில் தான் கிறிஸ்தவம் இருக்கிறது. தேவன் மேலே அவர்கள் வைத்திருக்கிற அன்பையும் அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் காமிக்கக்கூடிய பிரயாசமும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன் அவங்க நினைக்கிறாங்க தேவன் இல்லைன்னு நினைக்கிறாங்களான்னு கேட்டோம்னா அதெல்லாம் இருக்குது. காலையில் ஜெபம் பண்ணுறேன்லாம் சொல்கிறாங்க, நைட்டு படுக்கும்போது ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஏன் அவர்கள் தங்களுடைய பிரயாசத்தை காமிப்பது கிடையாதுன்னா அவருடைய மனதில் என்ன இருக்குன்னா காமிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் நினைக்கிறாங்க.
என்ன பிரயோஜனம் இருக்கிறது, இதனால் நமக்கு என்ன பலன் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்து நிமித்தம் நாம் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் தேவன் பலன் அளிக்கிறார்னு விசுவாசிக்கன்னு சொல்லுது. அதை சொல்லிட்டு தான் கீழே 10, 11, 12 எல்லாமே அதுக்கப்புறம் தான் பேசுகிறார். அதுக்கப்புறம் தான் ஆபிரகாமை குறித்து பேசுகிறார், விசுவாசத்தை குறித்து பேசுகிறார், நம்பிக்கை குறித்து பேசுகிறார், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறது குறித்து பேசுகிறார், முற்றுமுடிய ஜாக்கிரதை காமிக்கன்னு பேசுகிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? பிரயாசத்தை குறித்து பேசுகிறார். அவருடைய நாமத்து நிமித்தம் படுகிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவேன்னு இருக்கு. சில மக்கள் பிரயாசம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், ஆண்டவருக்கு அவர் செய்கிற செயல்கள் பரவாயில்லாமல் இருக்கும். சில மக்கள் கொஞ்சம் இன்னும் அதிகமாக போகிற மக்கள் இருப்பாங்க. சில மக்கள் நான் உண்டு தான் உண்டு, நான் சர்ச்சுக்கு வருவேன் அவ்வளோதான், என்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படி ஒரு குரூப் இருப்பாங்க. ஆனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நோட் பண்ணுறாரான்னு கேட்டோம்னா நோட் பண்ணுறாரு. நீங்கள் லேட்டாக வர்றதையும் நோட் பண்ணுறாரு, நோட் பண்ணுறாரு. காண்டம்னேஷன் கிடையாது, ஆனால் நோட் பண்ணுறாரு. ஏற்ற நேரத்தில் ரிவார்டும் கொடுக்குறாரு. வாசிப்போம் ரோமர் 16. அது வர முடியாத தவிர்க்க முடியாதது வேற, நான் சொல்கிறது அதெல்லாம் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். ரோமர் 16:6 எங்களுக்காகவும் மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். 8ஆம் வசனம், கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிளியாவை வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள் நம்முடைய உடன் வேலையாகிய உர்பனாவையும் என் பிரியமான ஸ்தாகிக்கையும் வாழ்த்துங்கள். 11 என் இனத்தானாகிய ஏரோதியோனை வாழ்த்துங்கள். 12ஆம் வசனம், கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபோனாவையும் திரிபோசாயை வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலையும் வாழ்த்துங்கள். வித்தியாசம் அமைக்கிறார் 12ல். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபோனாவையும் திரிபோசாவையும் சொல்றாரு. அப்புறம் கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்டங்கிறார். ஒரு மக்கள் பிரயாசப்பட்டாங்கிறார், இன்னொரு ஜனங்களை மிகவும் பிரயாசப்பட்டங்கிறாங்க. சில மக்கள் அந்த அளவுக்கு போக மாட்டாங்க, இந்த அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அது ஒரு நடுத்தரத்தில் இருக்க மக்கள். சில மக்கள் ஃபயராக இருக்கிற ஜனங்கள் இருப்பாங்க. எந்த அளவுக்கு வாஞ்சியாக இருக்கிறோம், ஊக்கமாக இருக்கிறோம், அத்தனையும் கர்த்தர் கவனிக்கிறார். கர்த்தருடைய காரியத்திலே ஊழியத்திலே சில மக்கள் முழு இன்வால்வ்மெண்ட்டோடு செய்யக்கூடிய ஜனங்கள் இருப்பாங்க. அவனுடைய ஃபுல் பொட்டன்சியலை முழு மனதோடு முழு விருப்பத்தோடு செய்யக்கூடிய மக்கள் இருப்பாங்க. நேரத்துக்கு வருவாங்க, ஊழியத்தில் வேலை செய்யக்கூடிய மக்கள். நேரத்தில் வருவாங்க, லேட்டாக போகக்கூடிய மக்கள் இருப்பாங்க. போகிறது மட்டும் இல்லை, லேட்டாக போகிறது மட்டும் இல்லை, செய்யக்கூடிய காரியத்தை முழு இன்வால்வ்மெண்ட்டோடு செய்வாங்க. இது மனுஷனுக்கல்ல, நான் கர்த்தருக்கு செய்கிற காரியம் என்று ஃபுல்லி கமிட்டடாக செய்வாங்க. அப்படித்தான் நம்ம இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறாருங்க. ஏதோ நான் சுகத்தை விசுவாசிக்கிறேன். எதுக்கு சுகத்தை விசுவாசிக்கிறேன்? கர்த்தருக்காக நான் வாழணும், கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நான் வாழணும். நான் செழிப்பை விசுவாசிக்கிறேன். எதுக்கு? கர்த்தருக்கான பிரயோஜனமாக வாழணும். எனக்கு நல்ல பிள்ளைகள் பிறக்கணும். ஏன் பிறக்கணும்? கர்த்தருடைய கையில் பிள்ளைகள் அம்புகளாக இருக்கணும். என் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு ரிசல்ட்டும் அது கர்த்தருக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரயோஜனமாக இருக்கணும். விலை கொடுத்து நம்மை வாங்கியிருக்கிறாருங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்காக வாழும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ள, அவருடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றும்படியாக அவர் மேலே வைத்திருக்கிற அன்பை நம்முடைய கமிட்மெண்ட் மூலம் காமிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ எப்படினாலும் வாழ், நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்கிற கிடையாது. அவர் உணர்ச்சி இல்லாத ஜடம் கிடையாது. நம்மை வைத்து பெரிய கனவு வைத்திருக்கிற தேவன் அவர். இப்போ சில நேரத்தில் கர்த்தர் சில காரியங்கள்கிட்ட சொல்கிறார், சில காரியங்களை அறிவிக்க சொல்கிறார், சில காரியங்களை செய்ய சொல்கிறார். மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அநேக மக்கள் அதை அலட்சியம் பண்ணுவாங்க. அலட்சியம் பண்ணும்போது அது நான் நல்லா கவனிங்க, என்னுடைய சுய ஆசைக்காவோ சுய விருப்பத்துக்காக நான் சொல்கிறதும் கிடையாது, செய்கிறதும் கிடையாது. ஒரு மனிதனோ ஏதோ ஒரு இடத்துல சொல்கிறார், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார், சொல்ல சொல்கிறார் சொல்லும் பொழுது மக்கள் அதை அலட்சியம் பண்ணுறாங்கன்னா அவருக்கு வேதனையாக இருக்கும். அவர் வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மனிதன் வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவரை அவர்கள் அலட்சியம் பண்ணலை, கர்த்தரை அலட்சியம் பண்ணுறாங்க. சொல்ல சொன்ன கர்த்தரையும் செய்ய சொன்ன கர்த்தரையும் அலட்சியம் பண்ணுகிறார்கள். அவர்கள் அதை அலட்சியம் பண்ணும் பொழுது கர்த்தர் மேலே அவர்கள் வைத்திருக்கிற அர்ப்பணிப்பை அவர்கள் காமிக்கிறாங்க.
இவ்வளோ தான் கர்த்தர் மேலே எனக்கு கமிட்மெண்ட்டு. இந்த கமிட்மெண்ட்டு மேலே நான் போக மாட்டேன், என்னிடத்துல எதையும் எதிர்பார்க்காதேன்னு சொல்லிட்டு கர்த்தர் மேலே இருக்க அந்த கமிட்மெண்ட்டு உங்கள் செயலில் தெரியுது. என் வாழ்க்கையில் பல மக்களிட பார்த்துருக்கேங்க. நான் அறிந்து கொண்ட ஒரு காரியம், ஒரு மக்கள் கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்பு இல்லை என்றால் அந்த சொன்ன மனிதன் மேலே அவங்க கமிட்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. கர்த்தரிடத்திலிருந்து எவ்வளவு அர்ப்பணிப்பாக இருக்கிறார்களோ அந்த அர்ப்பணிப்பை தான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய அந்த மனிதனுடைய வார்த்தைக்கு ஒரு கமிட்மெண்ட்டாக இருப்பாங்க. இவரை அலட்சியம் பண்ணுறாங்கன்னா இவரை அலட்சியம் பண்ணலாம், அவரை அலட்சியம் பண்ணுறாங்க. நம்ம சின்ன ஆள், அவர் பெரிய ஆள். அதனால் அந்த நேரத்தில் நம்ம காயப்படவோ வேதனைப்படவோ அவசியமே கிடையாது. நம் எந்த அளவுக்கு அவர் மேலே வைத்திருக்கிற அன்பையும் அந்த அன்பின் விளைவாக வரக்கூடிய அர்ப்பணிப்பையும் காமிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் ரிவார்டு கொடுக்குறாரு. ரிவார்டு வேறங்க. ரிவார்டுங்கிறது நம்ம நினைக்கிறதுக்கு மேலேயா இருக்கும். கையில் வந்து சொல்லுவோம், தேவன் ஒருபோதும் தேவன் மேல் நான் வைத்திருக்கிற அன்பையும் அந்த அன்பின் நிமித்தம் நான் படுகிற பிரயாசத்தையும் அவர் மறந்து விடுகிறவர் அல்ல. என் பிரயாசத்திற்கேற்ற பலனை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். யோவான் 14 திருப்புவோம். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சரியான உதாரணம் யோவான் 14:31. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். எங்கே போவோம்? சிலுவைக்கு போறார் அவரு. அதுக்கப்புறம் கெத்செமனே போறாரு, கெத்செமனையில் பாடுபடுறாரு, சிலுவைக்கு போக போறாரு, சிலுவையில் பாடுபட போகிறாரு, நம்முடைய பாவத்தை சுமக்க போறாரு, மனுக்குலத்தினுடைய அத்தனை பாவத்துக்குரிய தண்டனையும் ஆக்கினை தீர்ப்பையும் தன்மையில் இழுத்துக்கொள்ள போகிறார். அது லேசான காரியமான்னு கேட்டால் லேசான காரியம் கிடையாது. ஆனால் அதை செய்வதற்கு ஃபுல்லி கமிட் பண்ணுறார், தன்னை ஈல்டு பண்ணுறார், அர்ப்பணிக்கிறார். ஏன்? நான் பிதாவில் அன்பாக இருக்கிறேன். பிதா மேலே நான் எவ்வளவு அன்பாக இருக்கிறேன், பிதாவுடைய கட்டளைக்கு நான் எவ்வளவு கமிட்மெண்ட்டாக இருக்கிறேன், மனுக்குலத்தை மீட்பதற்கு நான் எவ்வளவு வில்லிங்காக இருக்கிறேன் என்பதை காமிப்பதற்காக நாம் போவோம் வாருங்கள்னார். அதான் ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருந்த கமிட்மெண்ட்டு, அன்பினுடைய பிரயாசத்துக்கு அவர் எடுத்த கமிட்மெண்ட்டு. அது சாதாரண காரியமா? சாதாரண காரியம் கிடையாது. நம்மை மீட்பதற்கு, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு தூரம் போகணுமோ முற்றுமுடிய செயல்படுகிறவராக இருந்தார். அரை மனதோடு இல்லைங்க, முழு மனதோடு பிதாவுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்தார். அதனால் அவருக்கு என்ன லாபம்? நீங்க நான் கீழ்ப்படுகிறேன், தேவனோட வசனத்துக்கு நான் கட்டுப்படுகிறேன்னா எனக்கு நிறைய லாபம் இருக்கு. அவர் கீழ்ப்படிந்தார், அதனால் அவருக்கு என்ன லாபம்? ஒண்ணுமே கிடையாது. என்ன? பிதாவின் மேல நான் அன்பாக இருக்கிறேன், பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்பதை காமிப்பதற்காக கமிட்மெண்ட்டோடு செஞ்சார். நான் விரும்புகிறேன், நான் ஆசைப்படுறேன், நான் செய்யத்தான் நினைக்கிறேன் அப்படி சொல்லலை, வாயிலே பேசலைங்க, அவர் செயலில் காமிச்சார். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ வாழ்கிற வாழ்க்கை இல்லை, தேவனுக்கென்று நம்மை அப்படி விற்று போட்டு வாழக்கூடிய வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு அப்படி கிறிஸ்தவர்கள் நீ கிடையாது, ரொம்ப கிடையாது. ஃபுல்லி கமிட்மெண்ட் ஆனாருங்க. அவர் எவ்வளவு கொடுத்தார், என்ன செஞ்சார் நமக்கு ஒன்றும் பூர்ணமாக தெரியாது. நம்ம குறைஞ்ச அறிவில் சொல்லி கொடுக்குறோம் எவ்வளவு நமக்கு கொடுத்தார். எதுவுமே தக்க வைக்கலங்க, அப்படியே கொடுத்தாருங்க. தன் சரீரத்தை கொடுத்தாரு, தன் மனதை கொடுத்தார், சிந்தையை கொடுத்தாரு. சரீரம் அடிக்கப்படும்படி உழுத நிலம்போடு ஒப்பு கொடுத்தாரு. ஏன்? பிதாவிடத்தில் எவ்வளோ அன்பாக இருக்கிறேன், பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு நான் எவ்வளோ கமிட்மெண்ட்டாக இருக்கிறத காமிச்சார். அவர் தான் நம்முடைய ரோல் மாடல். சாதாரண காரியம் நினைக்கிறீங்களா? அதனால தான் கெத்செமனேல கதறினார். இது தவிர வேற வாய்ப்பு இருக்கான்னு கேட்டார். வேற வழி இருக்கா? ரத்தம் சிந்தாமல், அவமானப்படாமல், தான் போதித்த மக்களுக்கு முன்பாக நிர்வாணமாக நிற்கணும்.
அவமானப்படணும், நிந்தை அனுபவிக்கணும். எவ்வளவு தூரம் போகணுமோ அவ்வளோ தூரம் போதுக்கு ரெடியாக இருந்தாருங்க. அவர் ஃபுல்லி கமிட்டடாக இருந்தாருங்க, அர்ப்பணிப்போடு இருந்தாருங்க. தான் அடிக்கப்பட போறேன்னு அவருக்கு தெரியுமா? புறக்கணிக்கப்பட போறேன்னு தெரியுமா? தெரியும். என்ன பிதாவாகிய தேவன் சொல்லியிருக்கிறார், வார்த்தையில் சொல்லியிருக்கிறது. மோசையும் எலியாவும் வந்து மருவமலையில் வந்து பேசுறாங்க. அவ்வளத்தையும் தெரிந்ததுக்கு அப்புறமும் செஞ்சார் என்றால் அதான் அன்புள்ள பிரயாசம். ஏனோதான அல்ல, முற்றுமுடிய. எவ்வளவு தூரம் வாழ்ந்தவே, எவ்வளவு தூரம் போகணுமோ அவ்வளவு தூரம் போவதற்கு ரெடியா இருந்தார். அது கீழே தான் அதை பேசுறாரு. நம்ம ஜாக்கிரதை முடிவு பரியந்தம் காமிக்கணுங்கிறாரு. அதனுடைய தொடர்ச்சி தாங்க எல்லாமே. 14 திரும்பி வாசிக்கிறேன். நான் பிதாவில் அன்பாக இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு, சீசர்கள் அறியும்படிக்கு சொல்லலை, உலகமே அறியும்படிக்கு பிதாவுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் மக்களை மீட்க வேண்டும் என்று பிதாவுடைய இருதயத்தில் இருக்க வாஞ்சை நிறைவேற்றுவதற்காக நான் போகிறேன்னாரு. அதனால தான் இந்த தேவனை நான் ஆராதிக்க பிடிக்குதுங்க. நம்மை மீட்பதற்கு, நம்முடைய நல்வாழ்வுக்கு யாருங்க ஃபுல்லாக கமிட்டடாக இருக்காங்க? ஒருத்த கூட கிடையாதுங்க. அப்பா அம்மா கூட சொல்ல முடியாதுங்க. அப்பா அம்மா கூட காமு காப்பி இருக்கு தெரியுமா? காமுனா கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த உறவு வேற, கல்யாணத்துக்கு பின்னாடி இருந்த உறவு அப்படியே தலையில நிற்கும். நீலாம் அனுபவிக்கலையோ? நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். ஆனால் இவர் மட்டும்தான் முற்று முடிய கமிட்டடாக இருந்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும், பிதாவுடைய நோக்கத்தை நிறைவேற்றணும், மனிதனை மீட்பதற்கு எவ்வளோ தூரம் சொல்லணுமோ அவ்வளோ தூரம் சென்றார். அதான் நம்ம மேலே வைத்திருந்தா அவருடைய அன்பின் பிரயாசம். பிதா என் மேலே அன்பா இருக்கிறாரா, இயேசு என் மேலே அன்பா இருக்காரா, சந்தேகத்துக்கு இடமில்லாத இடத்துல ப்ரூஃப் பண்ணார். அன்பு இவ்விதமாய் உண்டாயிருக்கிறது, இதுவே அன்புன்னு இருக்கு. நாம் அவர் மேலே வைத்திருக்க அன்பின் நிமித்தம் அல்ல, நம் மேலே வைத்த அன்பின் நிமித்தம் தன்னையே கிருபாதார பலியாக கொடுத்தார்ன்னு இருக்கு. அதான் தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு. ப்ரூஃப் பண்ணாருங்க, நிரூபிச்சு காமிச்சார். அது மட்டுமல்ல, இன்றைக்கும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறபடினால் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறான் இருக்கு. முடிச்சிட்டேன், நீ உன் வேலையை பார்த்துக்க சொல்ல. இன்றைக்கு நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார், நமக்கு ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசக்கூடிய ரத்தம் ஒன்று 24 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் பரிந்து பேசுதுன்னு இருக்கு. அதான் ஃபுல்லி கமிட்டடு. கொஞ்ச நாள் விட்டுட்டு போகிறது கிடையாது. முடிச்சுப்பா, இன்னும் உன் வேலையை பார்த்துக்கப்பான்ல. முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கார். அவர் தான், அதான் நம்ம மேல் அவர் வைத்திருந்த அன்பின் பிரயாசம். அவர் ப்ரூஃப் பண்ணிட்டார். இப்போ நம்ம என்ன செய்யறது? அவர் என் மேல் வைத்திருக்கிற அன்பை ப்ரூஃப் பண்ணிட்டார், காமிச்சிட்டார். சந்தேகத்திற்கு இடமெல்லாம் காமிச்சிட்டார். அவர் இறங்கி வந்ததே மிகப்பெரிய ப்ரூஃபுங்க. அவ்வளோ பெரிய தேவன் பூமிக்கு இறங்கி வர்றது, மனுஷனாக பிறக்கிறதே மிகப்பெரிய ப்ரூஃபு. பாவமற்றவராக வாழ்ந்தார், மக்களுக்காகவே வாழ்ந்தார், சிலுவைக்கு போனார், நரகம் வரை சென்றார், உயிர் தெழுந்தார், ப்ரூஃப் பண்ணிட்டார். இப்போ நான் ப்ரூஃப் பண்ணணும். அவர் முந்திய அன்பு கூர்ந்தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ லவ் யூ ஒருத்தர் சொன்னார், என்ன அர்த்தம்? அப்படின்னு கூடாது. ஐ டு லவ் யூ. நான் சொல்றது கணவன் மனைவி, அண்ணா அக்கா தங்கச்சி, அப்படி அவர் அன்பை நிரூபிச்சார். நம்ம அன்பை என்ன செய்யணும்? ரெஸ்பாண்ட் பண்ணணும். 2 தீமோத்தேயு எடுப்போம். உங்களுடைய லெவலாக நல்லா கவனிங்க. நான் யாரையும் கண்டம் பண்ணுறது, என்னுடைய பிரசங்கம் வந்து கண்டம் பண்ணுறது கிடையாது. உங்களை என்னையும் அவமானப்படுத்துகிற நோக்கம் கிடையாது. நம்முடைய லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டு உங்களுக்கு தெரியும், உங்களுடைய லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் உங்களுக்கு தெரியும், என்னுடைய லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் எனக்கு தெரியும். இருக்கிற நிலையில் கர்த்தர் இருக்க விரும்புகிற, இன்னும் மேலே போக விரும்புகிறார், இன்னும் பெரிய காரியங்களை அவருக்காக செய்ய விரும்புகிறார். அதுக்காக தான் கமிட்மெண்ட் முக்கியம். கமிட்மெண்ட் இல்லாத மக்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பேசுவதற்கு கஷ்டம். நம்மை கொண்டு ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும், இன்னும் சிறப்படைய விரும்புகிறார். அதுக்காக தான் கர்த்தர் சொல்லி கொடுக்குறாருன்னு அர்த்தம். 2 தீமோத்தேயு 3:1. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று
அறிவாயாக. எப்படி எனில், கடைசி காலங்கிறது கொடிய காலம். எப்படி இது கொடிய காலம்னு அறிய முடியும் என்றால், மனுஷர்கள் தற்பிரியராக இருப்பாங்க. ஒரு மனுஷன் தற்பிரியன் என்ன? தன் சுயத்தின் மேல பிரியமா இருப்பான். ஒரு மனிதன் சுயத்தின் மேல பிரியமா இருக்கிறான் என்றால் சுயத்துல தான் அவன் கமிட்மெண்டா இருப்பான், அர்ப்பணிப்பா இருப்பான். எந்த காரியம் சுயத்தை திருப்திப்படுத்தும், எந்த காரியம் இவனுடைய மாம்சத்தை இன்பமாக்கும் என்ப அதில் தான் அவன் கமிட்மெண்ட்டாக இருப்பான். அப்படிப்பட்ட மக்கள் தான் இன்றைக்கி உலகத்தில் நிறைய மக்கள். யாரை குறித்தும் கேர் பண்ண மாட்டாங்க, யாரை குறித்து சிந்திக்க மாட்டாங்க. மக்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள். மக்களை யூஸ் பண்ணிவிட்டு அவங்கள யூஸ் பண்ணி முடிஞ்சிருச்சுன்னா குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா அவங்கள பற்றி அவங்க சிந்திக்க மாட்டாங்க. நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு இல்லை, நமக்கு லாபம் கிடச்சிருச்சு இல்லை, அப்புறம் அவங்கள பற்றி சிந்திக்கிறதுக்கு என்ன? நான் எனது என்னுடைய, அதான் இன்னைக்கு இருக்கிற உலகம். அந்த முதல் காரியம்தான் கீ. அதன் விளைவாக வருகிறதா மற்ற எல்லாமே. எப்படி மனுஷர்கள் தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பயக்கிறவர்களாயும் துரோகிகளும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவப்பிரியராயிராமல் சுகபோக பிரியர, தேவனை பிரியப்படுத்த விரும்ப மாட்டாங்க. அவங்க சுகபோக பிரியராக இருப்பாங்க. தேவனை பிரியப்படுத்த நினைக்க விரும்புகிற மக்கள் தேவனுடைய காரியங்களை கமிட்மெண்ட்டாக இருப்பாங்க. சுயத்தை பிரியப்படுத்த நினைக்கிற மக்கள் தங்களோட சுயத்தில் எப்படி திருப்திப்படுத்தலாம், எப்படி சந்தோஷமாக இருப்பது, மகிழ்ச்சிக்கான தேடல் ஒன்று பொது செய்யாமல் இருக்கா? உலக மனிதன் மகிழ்ச்சியை தேடுறான். மகிழ்ச்சி தான் அவன் சென்றடைய வேண்டிய தெய்வமாக பார்க்குறான். மகிழ்ச்சி அடைவதற்கு பணத்தை செலவழிப்பான், தன்னோட சொத்தை செலவழிப்பான், தன்னோட நேரத்தை செலவழிப்பான், எல்லாத்தையும். அவனுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, நான் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது. அதனால அடுத்தவன் நாசமாக போகிறான், அடுத்தவன் ஒளிஞ்சு போகிறான், அதுன்னு முக்கியம் இல்லை. நான் மகிழ்ச்சியாக இருக்கேன்ல இதில். அதான் உலக மனிதன். ஏன்னா அவன் தேவ பிரியன் கிடையாது, சுகபோக பிரியன். கையில் ஊதி சொல்லுவோம், கர்த்தருக்கு முன்பாக சொல்லுவோம், எனக்கு முன்னாடி வேணாம். பிதாவாகிய தேவனே, நான் அப்படி இருக்க விரும்பவில்லை. நான் சுகபோக பிரியனாயிராமல் தேவ பிரியனாயிருக்க விரும்புகிறேன். ஆமேன். அதான் என்னுடைய மிகப்பெரிய வாசையே. என்னோட சுயத்துக்காக நான் வாழ விரும்பலை. வாழ்கிற வாழ்க்கையை தேவனுடைய நோக்கத்துக்காக, தேவனுடைய திட்டத்துக்காக, எதற்காக நம்ம அழைத்தாரோ, எதற்காக கிரயம் கொடுத்தாரோ அதுக்காக வாழ விரும்புகிறேன். நான் தேவ பிரியனா, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நான் என்ன விரும்புகிறேன், என்ன வாஞ்சிக்கிறேன் என்பதை தேடுவதை பார்க்கணும். அவர் என்ன விரும்புகிறார், அவர் என்ன தேடுகிறான்னு பார்க்கணும். நான் என் சுயத்தை மட்டும்தான் விரும்புகிறேன்னா என்னுடைய ஆசை என்ன அதான் பார்ப்பேன். வளர்ந்த மனிதனுடைய வாஞ்சிங்கிறது என்னுடைய ஆசை இல்லை, அவருடைய ஆசை. அவர் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார், என்னை கொண்டு என்ன நிறைவேற்ற விரும்புகிறார், நான் எனக்காக நியமித்திருக்க ஓட்டம் என்ன, அப்படி வாழ்றதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சொன்னது புரியுதுங்களா? என்னடா பாஸ்டர் வேற மாதிரி பேசிட்டு கர்மல இருக்கோ? இதுதான் ரியல் கிறிஸ்டியன் லைஃப். இதை நிறைவேற்றுவதற்காக மற்ற எல்லாமே இணைஞ்சு வரணும். அவர் என்ன விரும்புகிறார், என்ன வாஞ்சிக்கிறாருங்கிறது மட்டுமல்ல, அவர் என்ன விரும்புகிறாரோ என்ன வாஞ்சிக்கிறாரோ அதை செய்வதற்கு நான் கமிட்டடாக இருக்கணும். அதுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கணும், ஈல்டு பண்ணக்கூடிய மனிதனாக இருக்கணும். அப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் வாழணும். ஆனால் அப்படித்தான் இருக்கான்னு கேட்டோம்னா துரதிருஷ்டவசமாக கிடையாது. நான் சொல்கிறது முழு கிறிஸ்டன்டத்தை சொல்கிறேன், முழு கிறிஸ்தவ உலகத்தை சொல்கிறேன். அப்படி இல்லை. சில மக்கள் சிஇஓ இருக்காங்க இன்னமும். சிஇஓன்னு தெரியும் இல்லையா? கிறிஸ்மஸ் ஈஸ்டர் ஒன்லி. சர்ச்சுக்கு எப்போ போவீங்க? கிறிஸ்மஸ் போவேன், அடுத்து ஈஸ்டர், அப்புறம் அவ்வளோதான். அது ஒரு குரூப்பு. அவங்க அதுக்கு மேலே தங்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது, எதையும் வாஞ்சிக்கூடாது அப்படி நினைக்கிற குரூப்பு.
ஆனால் வேதம் சொல்லுகிறது சபை கூடுவதை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடாத இருப்பமாக இருக்கு. வரணும், தேவன் என்ன விரும்புகிறார், என்ன வாஞ்சிக்கிறார், அதை கேட்டு அதை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்கணும். அதான் கர்த்தருடைய விருப்பங்க. சில மக்கள் இன்னும் கொஞ்சம் போகிறாங்க, மாதத்துக்கு 2-3 தடவை வருவேன். நல்லா கவனிங்க, நான் உங்களை பற்றி சொல்லலை, நான் உங்களை பற்றியே சொல்லவே இல்லை. நான் யாரோ சம்படி XROI அப்படி பேசிகிட்டு இருக்கேன், இஜெட்டுக்கு மேலே இருக்கிற ஆளை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். சில மக்கள் நீங்கள் தான் ரெகுலராக வர ஆரம்பிச்சாச்சே. சில மக்கள் என்னைக்காவது வருகிற ஜனங்கள் இருக்காங்க. அவங்க வருவாங்க, ஆராதிப்பாங்க, முடிஞ்சால் ஆராதிப்பாங்க, இல்லாட்டா ஒரு பிரசங்கத்தை கேட்டு அதுக்கு மார்க்கு போட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்கள்ட்ட அதுக்கு மேலே எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. நான் சர்ச்சுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன். நீங்கள் ஐயோ, நீங்கள் நல்லா கவனிங்க, நான் சர்ச்சுக்காக சொல்லலை. நீங்கள் சர்ச்சுக்கு செய்யலை, கர்த்தருக்கு செய்ய விரும்பலன்னு அர்த்தம். கர்த்தருக்கு நீங்கள் செய்ய விரும்பலைன்னு அர்த்தம். சில மக்கள் என்கிட்ட எதையும் எதிர்பார்க்கக்கூடாது, என்கிட்ட எதையும் சொல்லக்கூடாது, நான் எதையும் செய்வேன்னு எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா நான் வேறு சர்ச்சுக்கு போயிடுவேன். ஏன்னா அங்கே நான் சந்தா மட்டும் கட்டினா போதும், என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. போங்க, நான் வாழ நினைக்கிறேன். உங்களை கொண்டு தேவன் என்ன விரும்பினாரோ அதை உங்கள் வாழ்க்கை நிறைவேற்றிடணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், பார்த்தீங்கன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், பாதியிலே எஸ்கேப் ஆயிட்டேங்கல்ல, ஓட்டத்தை முடித்தேன். நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்ல போராட்டங்கிறது எனக்காக ஒரு என்ன நியமித்தாரோ அந்த ட்ராக்கில் ஓடுனேன், ஓடி ஓட்டத்தை முடித்தேன். அதுதான் என்னுடைய வாஞ்சைங்க. எனக்கு என்ன பணம் சேர்க்க தெரியாத முட்டாள் நினைச்சிட்டிங்களா? இது வரைக்கும் ஒன்றும் சேர்க்கலைங்க. நான் எனக்கு சுயத்துக்காக வாழ தெரியாதுங்கிறீங்களா? இது வரைக்கும் ஒன்றுமே சேர்த்து வைக்கல. நான் எது சேர்த்து வச்சாலும் அதை கொண்டு என்ன செய்யலான்னு தான் நினைப்பேன். நான் சேர்த்து வச்சோன்னா அடுத்த இதை வச்சு கர்த்தருக்கு என்ன செய்யலாம், அதனுடைய முதல் நோக்கமே அது அப்படித்தான் இருக்கு. எனக்கு என்ன செய்யலாம், என்ன வாங்கலாம், எப்படி செய்யலாம், அப்படிப்பட்ட இருதயம் தான் கர்த்தர் விரும்புகிற இருதயம். அப்படித்தான் நீங்கள் நான் எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் உங்களை இருக்க விரும்புகிறேன். இப்போ எங்களோட ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் என்ன சாப்பிட்றேனோ அதே வாங்கி கொடுப்பேன், இல்லாட்டா உங்களுக்கு விரும்புகிறத வாங்கி கொடுப்பேன். அன்றைக்கி எனக்கு தயிர் சாதம் தான் பிடிக்குதுன்னா உங்களுக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன விருப்பம், சிறப்பு நான் போட்டு என் கூட வந்தீங்கன்னா ஏப்ப சாப்ப ஹோட்டலுக்குலாம் கூட்டு போக மாட்டேன், பெஸ்ட்டான ஹோட்டல் தான் கூட்டு போவேன். என்ன எப்படி நேசிக்கிறோனோ அப்படியே உங்களை நேசிக்கிறேன். ஆண்டவரும் அப்படித்தான். அவர் எப்படி பிதாவாகி தேவனுக்கு கமிட்டடாக இருந்தாரோ அதே போல் நாமும் கமிட்டடாக இருக்க விரும்புகிறார். அன்னைக்கு அவர் கமிட்மெண்ட்டாக இல்லை, அர்ப்பணிப்போடு இல்லைன்னா என்ன இருக்கும், நம்ம நிலைமை என்ன இருக்கும்? சிலுவையில் கெத்செமனையில் விட்டார், வேணாங்க விடுங்க, ஐயோ நான் அதை லேசான கொடி லைட்டாக விடுவீங்க, ரைட்டாக கீறி விடுவீங்க, ரத்தம் சிந்திடலாம் நினச்சேன். இது பெரிய பொல்லாப்பலாச்சு, பாய் சொல்லியிருக்கலாம், செய்யலையே. முற்றுமுடிய நின்னாருங்க. மனிதனை மீட்பதுக்கு எவ்வளோ செய்யணும், எவ்வளோ கிரயம் கொடுக்கணும், எவ்வளோ தூரம் போகிறதுக்கு நான் ரெடினர். அதான் தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு. அதே அன்பை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இன்னைக்கும் கிறிஸ்தவத்தில் ஒரு சின்ன கூட்டம் இருக்கு, யாருமே இல்லைன்னு சொல்ல, ஒரு சிறு கூட்டம் இருக்கு. அந்த சிறு கூட்டம் தான் என்ன நினைக்கிறேன், எதற்குள்ள போகிறேன், என்னுடைய பிரச்சனை என்ன, என் போராட்டம் என்ன, என்னுடைய சவால்கள் என்ன, எதுவுமே யோசிக்காமல் ஆண்டவருக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய ஆயத்தமாக இருக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது. ஒரு சின்ன கூட்டம் இருக்குங்க, இல்லைன்னு சொல்லலை, ஒரு சிறு கூட்டம் இருக்குது. என்னுடைய பிரச்சனை என்ன, என் போராட்டம் என்ன, சவால் என்ன, எதுக்குள்ளே போகிறேன், அதை பற்றி கண்ணுக்காத ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரு ஆளை நான் இருக்க விரும்புகிறேன். இதே பணம் சேர்ந்து வச்சுட்டாரு, பாஸ்டர் பங்களா கட்டியிருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் ஆசை கிடையாது. வீடு போகணும், தூங்குறதுக்கு ஒரு வீடு வேணும். 5 பெட்ரூம் இருக்கு, எத்தனை பெட்ரூமில் படுப்பீங்க நைட்டு? ஒரு பெட்ரூம் தான் படுப்பீங்க. 5 டாய்லெட் இருக்கு, எதில் போவீங்க? ஒன்று தாங்க போக முடியும். அதெல்லாம் இருக்கட்டு தான், ஆனால் நோக்கம் அதல்ல. திரும்பி சொல்லுவோம், தேவனே நீர் விரும்பும் வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன். ஆமென், ஆமென். இது வெறும் பேச்சல்ல. சில மக்கள் எல்லாம் பேசுவாங்க, நான் ஆண்டவருக்கு அதை செய்ய விரும்புகிறேன், இதை செய்ய விரும்புகிறேன், நான் அப்படி வாழ விரும்புகிறேன், அதை செய்ய விரும்புகிறேன்.
சரி இதை செஞ்சிருக்கீங்களா, செய்ய விரும்புகிறேன் ஆனால் இப்போ அதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்னா நீங்கள் செய்ய விரும்பலை, நீங்கள் பேசுகிறீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை விரும்பலாம், உங்கள் உள்ளத்தில் ஆவியானவர் இருக்கிறான அது விரும்பலாம், ஆனால் கமிட்மெண்ட் லெவலுக்கு நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க, அந்த அர்ப்பணிப்பு லெவலில் வராமல் இருப்போம். யோவான் 13 திருப்போம். யோவான் 13:14 சொல்கிறாரு, நான் பிதாவில் அன்பாக இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கே இவ்விடமிட்டு போவோம் வாருங்கிறாரு. 13 சிலுவை மரணத்தை குறித்து சீசர்கள்ட்ட பேசுகிறார், எப்படி மறிக்க போகிறேன், என்ன செய்ய போகிறேங்கிறத குறித்து பேசுகிறாரு. 36 வாசிப்போம். சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது, உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ, சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். சிலுவைக்கு போகிறேங்கிறாரு, பாடுபட போகிறத பற்றி பேசுகிறாரு. இப்போதைக்கு பின்னாடி வரக்கூடாது, பின்னாடி வருவேங்கிறார். அவர் என்ன சொல்கிறார், நான் வருவேன், உமக்காக நான் உயிரை கூட கொடுப்பேங்கிறார், என்ன நாள் செய்வேன். ஒருவேளை ஒரு ஆசை இருந்திருக்கலாம், கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம். பின்னாடி செஞ்சாருங்க, உயிரை கொடுத்தாருங்க, தலைகளை சிலுவையில் மறிச்சார், இல்லைன்னு சொல்லலை. அவரோட கமிட்மெண்ட் பின்னாடி ஹெவி கமிட்மெண்ட்டு. ஆனால் இன்னைக்கு ஒரு ஆயத்தமாக இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், சேவல் கூதருக்கு முன்னே என்னை 3 தரம் மறுதலிப்பார். வெறும் பேச்சு இல்லை, கர்த்தர் பேச்சை விரும்பல, கமிட்மெண்ட்டை விரும்புகிறார். கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற ஒரு சின்ன காரியத்தை செஞ்சோம்னு வச்சுங்களேன், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வதற்கு நம்ம ரெடி பண்ணுறாருன்னு அர்த்தம். நம்மகிட்ட ஒரு காரியம் சிறுசா பெருசு இல்லை, சின்ன காரியத்தை செய்வதற்கு ரெடி ஆகிட்டிங்கன்னா உங்களை கொண்டு அடுத்த பெரிய காரியம் செய்வதற்கு உங்களை பிளான் பண்ணுறாருன்னு அர்த்தம். உங்களை உயர்த்துவது, முன்னேற்றுவது, மேலே கொண்டு போவதற்கு அது ரொம்ப லகுவாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய மனதும் உங்களுடைய எண்ணமும் அவருடைய இணைஞ்சு போகுது. வேதத்தில் படித்து பார்த்தீங்க, கோரேஸ் படித்து பாருங்க. கோரேஸாருங்க புரஜாதி ராஜாங்க, தேவனை அறியாத மனுஷங்க, சூரியனை கும்பிட்டவங்க. அவன் பிறப்பதற்குன்பா அவனை பற்றி சொல்கிறாருங்க, அவன் எனக்கு பிரியமானவன், எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வாங்கிறாரு. அப்போ அவன் பிறக்கவே இல்லை, கோரேஸ் பிறக்கலை. அவனுக்கு முன்பாக வெங்கல கதவை உடைப்பேன், இரும்பு தாழ்பால முறிப்பேன், உள்ள இருக்கிற கோடிக்கணக்கான செல்வங்களை கொண்டு வந்து அவன் கையில் கொடுப்பேங்கிறாரு. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். சின்ன கமிட்மெண்ட்டு, கர்த்தருக்காக கூட கமிட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா உங்களை உயர்த்துவார். இது வரைக்கும் அப்படி கமிட்மெண்ட்டில் இல்லை, ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா கண்டம் பண்ண வேணாம். ஐயோ நான் இப்படி இல்லையே, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியல. இல்லை, இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. கர்த்தர் உங்களை யூஸ் பண்ணுவதற்கு, கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் செயல்படுவதற்கு வாய்ப்புகள் வாழ்நாள் முழுக்க இருக்கும். 38 வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ, சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்றாரு, நீ ஜீவனை இப்போ கொடுக்க முடியாதுங்கிறாரு, ஆனால் அவன் கொடுப்பேங்கிறான். என்ன செஞ்சுருக்கணும்? ஆண்டவரே நான் என்ன செய்யணும், இதில் கிருபை தாங்க, இரக்கம் தாங்க, உமக்கு ஏற்ற விதத்தில் வாழ விரும்புகிறேன்னு சொல்லணும். இதுக்கப்புறம் கெத்செமனே தோட்ட போகிறாங்க, வியாகுலப்படுறார், வேதனைப்படுறார். என்ன சிலுவை நினச்சி வேதனைப்படுறார், வேர்வை துளிகள் ரத்த துளிகளாக வருது. கேட்குறாரு, என்னோட 1 மணி நேரம் இணைஞ்சு ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு, ஒரு ப்ரேயர் சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. ஆனால் அவன் நல்லா இழுத்து பிடிச்சி தூங்குறாங்க. ஒவ்வொரு முறையும் கேட்குறாரு, 1 மணி நேரம் என்னோட ஜெபத்தில் தரித்திருப்பீங்களான்னு கேட்குறாரு. அந்தளவுக்கு தான் அவங்க கமிட்மெண்ட் இன்னைக்கு இருந்துச்சு. நம்மளோட கமிட்மெண்ட் கூடணுங்க, தேவன் மேலே அன்பு கூடணும், கமிட்மெண்ட் லெவல் கூடணும். கூட கூட கையில் செல்வமும் கூடிக்கிட்டே இருக்கும். கமிட்மெண்ட்டே இல்லாதவன் கையில் பணம் வந்துச்சுன்னா என்ன செய்வான்னா, எந்த கமிட்மெண்ட் இல்லை. இப்போ மாதம் 35,000 வருது, கமிட்மெண்ட் இல்லை, மாதம் 2.5 லட்சம் வருதுன்னு என்ன பண்ணுவான்னா, இன்னொரு குடும்பத்தை வச்சுக்கலாமோ அப்படின்னு நினைப்பான். எதுக்கு அப்படி ஜாலியாக இருக்கலாமே, ஏன்னா கமிட்மெண்ட் இல்லை. ஆனால் தேவனோட நோக்கம், தேவனோட சித்தம் நினைக்கும் பொழுது அவனோட நோக்கம் முழுக்க பணத்தின் மேலே இருக்காது, கர்த்தர் மேலே இருக்கும். அவனை பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு யாருமே தூண்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஃப்ளோவில் போவான்.
சில மக்கள் சொல்லுவாங்க, நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், பாஸ்டர் சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஊழியக்காரங்க சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார் நான் செய்வேன். கர்த்தர் சொல்லட்டும், நான் அப்படியே செய்வேன். மாதம் போயிடுச்சு, வருஷம் போயிடுச்சு, வாரம் போயிடுச்சு, 10 வருஷம் போயிடுச்சு, இது வரைக்கும் கர்த்தர் உங்கள்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. டைரெக்டாக சொல்லலை. ஏன்னா அவங்க என்ன சொன்னால், நான் யார் மனுஷன் சொன்னால் கேட்க மாட்டேன், கர்த்தர் மட்டும் என்கிட்ட சொல்லட்டும், என்னன்னாலும் செய்வேன். ரொம்ப மந்தமான ஆட்கள் கர்த்தர் எத்தனையோ முறை, எத்தனை இடத்துல, எத்தனை விதத்தில் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பார். ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அவங்க நினைப்பாங்க, பாஸ்டர் சொன்னார், ஊழியக்காரர் சொன்னார், அவர் சொன்னார். அவர் சொல்லலை, அவர் மூலமாக சொன்னார். உங்களுக்கு உதவி செய்வதற்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன் சொன்னாருங்க, இந்த சிறியவர்கள் யாருக்காவது நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அது எனக்கு செஞ்சது மாதிரினார் சொன்னார் இல்லையா. தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய ஜனங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்கிறீங்க, ஒரு சின்ன ஒரு ஃபீஸ் கட்டுறீங்க, ஏதோ ஒரு சில காரியம் செய்கிறீங்க உண்மையோடு இருதயத்தோடு. இந்த பணக்காரன்ட்ட வாங்கி இந்த ஏழைக்கு கொடுத்து நான் கொடுத்தேன்னு சொல்கிறதில்ல. நான் புரியுதுங்களா? அவரையே ஃபோட்டோலேருந்து தூக்கிட்டு நான் 2 பேரும் ஃபோட்டோ பிடிச்சி போடுறத பற்றி பேசலை. நான் கொரியர் சர்வீஸ் பண்ணுறதை பற்றி பேசலை. உண்மையான இருதயத்தோடு யாருக்கும் நம்ம செய்கிற உதவி யாருக்குமே தெரியக்கூடாது. உதவி செஞ்சோம்னா எவனுக்குமே தெரியக்கூடாது. அதுக்கு அந்த மனுஷனுக்கு தெரியணும், அப்புறம் கர்த்தருக்கு தெரியணும், உங்கள் பொண்டாட்டி பிள்ளைக்கு தெரியணும், கட்டாயம் தெரியணும், கட்டாயம் தெரியணும், உங்கள் மனைவி தெரியணும். ஏன்ட ஒருத்தன் சொன்னாங்க, வலது கை கொடுக்கறது இடது கை தெரிய வேணாமல. அது எப்படி தெரியாத இருக்கும்? இந்த கை கொடுக்க இந்த கை தெரியாதா? தெரியும், கட்டாயம் மூளைக்கு தெரியும், அரிப்புக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் தாரதம் மட்டும் ஊதிடக்கூடாது. கர்த்தர் டைரக்டாக வந்து பிரத்யட்சமாக வந்து, மகனே நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன், இதை நீ செய்வாயா மகனே, அப்படி சொல்ல மாட்டார். அவன் சொன்னார் இல்லைங்க, இந்த சிறியவர்கள் யாருக்கு நீங்கள் என்ன உதவி செய்யலையோ அது எனக்கு செய்யலைன்னாரு. கர்த்தர்ந்து பெரிய சத்தம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. தேவதூர்களுடைய விசிட்டேஷன் வர வேண்டிய அவசியம் கிடையாது. தேவதூதர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் ஆவியில் எப்பப்பெல்லாம் ப்ராம்ப்ட் பண்ணப்படுகிறீர்களோ அப்பப்பெல்லாம் சின்னதாக செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பெரிய காரியம் செய்வது ஒரு காலத்தில் ரொம்ப லேசாக இருக்கும். சீலாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நம்ம தாங்க குரோர்னா பெருசாக பேசுகிறோம். நேற்று தான் பார்த்தேன் ஒரு வீடியோ. பெங்களூரில் ஒருத்தர் 50 கோடிக்கு நாய் வாங்கியிருக்காங்க. அந்த நாயுடைய மதிப்பு 50 கோடி. 5 கோடி இல்லை, 50 கோடி. ஒரு நாய்ங்க, ஓநாயிலிருந்து உருவான நாயா அது. எந்த நாயாக இருந்தானே 50 கோடி. ஒரு நாய் ஒரு நாளைக்கு 5 கிலோ சிக்கனை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுமா. நம்ம சாப்பிட்டு எலும்பு தான் போடுவோம். அவனுக்கு 50 கோடி நாய் வாங்குறான். பணம்லாம் நம்ம கையில் மைண்டில் இருக்கக்கூடாதுங்க. தேவனோட திட்டம், தேவனோட நோக்கம், அப்படி கமிட்மெண்ட்டோடு போங்க. பணம் வந்து நான் இஷ்யூவாக மாறிடும். 50 கோடிக்கு நாய் வாங்க வேணாம், ஆக்கப்பூர்வமாக ஏதாச்சும் யூஸ் பண்ணுங்க. நல்ல காரியத்துக்கு 4 ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆளா அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் விரும்புகிறார், வாஞ்சிக்கிறார். என்ன 14க்கு வாங்க. கமிட்மெண்ட் உள்ள மக்கள், அர்ப்பணிப்பு உள்ள மக்கள், அர்ப்பணிப்பு இல்லாத மக்கள் 2 பேருக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் காமிச்சே வருவாருங்க. உலகம் முழுக்க கடைசி வரை காமிப்பாருங்க. அர்ப்பணிப்புள்ள மக்கள் தேவனுடைய இருதயத்தை பார்ப்பார்கள், தேவனுடைய செயல்பாடுகளை பார்ப்பார்கள். மற்ற மக்களுக்கு இல்லாத உயர்வை இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செஞ்சுட்டே இருப்பார், காமிச்சிட்டே இருப்பார். ஏன்னா 14 சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு 40 பேர் தேசத்தை வேவுவாக போகிறாங்க, படிச்சிருப்பீங்க இல்லையா? யோசுவா காலேப் 2 பேரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனே அவைலபிளாக இருக்காங்க. உடனே அவைலபிள். கர்த்தர் என்ன சொன்னாலோ அது செய்வதற்கு அவன் ரெடி. ஐ ஆம் ரெடி, நான் அவைலபிளாக இருக்கேன். ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, எழுந்து போவோம் வாருங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அதே மாதிரி இவனு சொல்கிறான், போவோம் அந்த தேசத்தை எளிதாக சுதந்திரிக்கலாங்கிறான். அதான் கமிட்மெண்ட். இல்லை போனோம் செத்து போயிட்டோம்னா, நல்லா கவனிங்க, நீங்கள் 500 வருஷம் வாழ போகிறது கிடையாது.
விசுவாசத்தில் செத்தா கூட பரவாயில்ல, பயத்தில் செத்து போயிடாதீங்க. விசுவாசத்தில் சாக மாட்டேங்க, ஆனால் பயங்கிறது வேதனை உள்ளோ தெரியுமா? மக்கள் துணிஞ்சு செய்ய மாட்டாங்க. போயிடுச்சுன்னா இழந்துட்டோம்னா, போயிடுச்சுன்னா இழந்துட்டோம்னா. பயம் வேதனை உள்ளது, நரகமும் வேதனை உள்ளது. நீங்கள் பயத்தில் வாழ்கிறீங்கன்னா ஹெல் ஆன் எர்த்துன்னு அர்த்தம், நரகம் பூமியில் இருக்குன்னு அர்த்தம். பயப்படலைங்க, துணிஞ்சு போகிறாங்க. கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறா போவோம். நான் யுத்த வீரன் கிடையாது, யுத்தத்தில் பயிற்சி பெற்றவங்க கிடையாது. யோசுவாவும் காலேபும் பல வருஷமாக ஆளொட்டிகள் கீழே இருந்தவங்க ஜனங்கள். ராட்சசன் கிடையாது, பெரிய அரணிப்பான பட்டணத்தில் வாழ்ந்தது கிடையாது. ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார். போவோம், வாருங்கள், ஜெயிப்போம். ஆண்டவரே இதை செய்ய நான் ரெடியா, நீங்கள் செய்ய விரும்புகிறீங்களா? நான் ரெடி, ஐ ஆம் அவைலபிள்ங்கிறான். அதான் கமிட்மெண்ட். 30 லட்சம் மக்கள் அவைலபிள் கிடையாதுங்க, 2 பேர் அவைலபிள்ங்க. 2 பேர் மட்டும் நான் ரெடி, நீங்கள் என்ன சொன்னாலும் எதை செய்ய சொன்னாலும் நான் ரெடினார். அந்த 2 மக்கள் உள்ளே போனாங்கல்ல, அவங்க தான் கர்த்தர் என்ன சொன்னாரோ கர்த்தர் செய்ய சொன்னதுக்கு அவங்க அவைலபிளாக இருந்த ஜனங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி. உங்கள்கிட்ட இல்லாத ஒன்றை கொண்டு உங்களை செய்ய சொல்ல மாட்டாருங்க, உங்கள்கிட்ட இருக்கிறது. நான் பணத்தை மட்டும் சொல்லலை, மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியுமா உங்களால்? முடியாதா? ஒருத்தன் ஒரு சோர்ந்து போயிருக்கான், அவன் சோர்ந்தான், நமக்கு என்ன, நம்ம பொழப்பே நாரி போய் கிடக்கு அப்படின்னா தட்டி கொடுங்களேன். ஒரு பிபிஎஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு தம்பி நல்லா செஞ்சான். இங்கே வந்து கீழே நின்றேன், நான் தான் ஜூஸ் போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். முடிஞ்சோன்னு தட்டி கொடுத்தேன் அவனை. அவன் பக்தன் சொன்னார், நீங்கள் தட்டி கொடுக்குறது தான் பஸ், ஆள் இல்லைன்னாரு. தட்டி விடுறதுக்கு ஆள் இருக்கான், தட்டி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு கம்ஃபர்ட் பண்ணுங்களேன், நல்லா வந்துடலாயா, ஜெயிச்சிடலாயா. அது என்னது? ஊழியங்க. கொஞ்ச நாள் வார்த்தையில் செய்வீங்க, அப்புறம் பொருளில் செய்வீங்க. நீங்கள் இருக்கிறது ஆரம்பிங்க, சிறுசுலேருந்து ஆரம்பிங்க. ஆரம்பிக்க முடியாதா? அதான் அன்பு தேவன் மேலே வைத்திருக்கிற அன்புள்ள பிரயாசத்தை காமிக்கிறது. ஏன்னா 14:23 அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். யார் காண மாட்டாங்க? அந்த 30 லட்சம் மக்கள் காண மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய சித்தத்துக்கு நோக்கத்திற்கு எவன் ஃபுல்லி கமிட்டடாக இருந்தான் அவன் காண்பான், வாழ்வான். அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கிறது ஒருவரும் அதை காண மாட்டார்கள். 24 என் தாசனாய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றினபடினாலும், உத்தமமாக என்னை பின்பற்றபடினாலும் இருக்கும். நீங்கள் கேஜே பைபிள் படிச்சிங்கன்னா ஃபாலோடு மீ ஃபுல்லின்னு இருக்கும். உத்தமமாய்னா என்னை ஃபுல்லாக பின்பற்றினா, நான் என்ன சொன்னனோ செய்ய ரெடியாக இருந்தான். வனாந்தரத்தில் சோதனைகள், பாம்பு கடிச்சிச்சு, தேல் கடிச்சிச்சு, எத்தனை மக்கள் கூட என்னை ஜதிப்பிட்டான். அத்தனையின் மத்திலையும் முழு இருதயத்தோடு ஃபுல்லாக பின்பற்றினான். உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை அவன் மற்றவங்கெல்லாம் போனால் கூட, காணாமல் போனால் கூட அவன் போவான், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். உபா 1:36 எப்புன்னையின் குமாரனாய் காலேப் மாத்திரம் அதை காண்பான், அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால். நீங்கள் கேஜிபையில் பார்த்தீங்கன்னா ஹோலி ஃபாலோட் த லார்ட் ஒன்று இருக்கும். ஹோலினா முற்றிலுமாக, முழுவதுமாக. அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றபடினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கு உன் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்று. இதுதான் ஃபுல்லாக கமிட்மெண்ட்டோடு இருந்த மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த ரிவார்டு. பிரயாசத்தை மறந்து போகிற அல்லவேன்னு இருக்கு பார்த்தீங்களா, ரிவார்டு கிடைச்சா ரிவார்டு கிடைச்சு. நீங்கள் எத்தனை மக்களுங்க நான் இங்கே ஸ்ட்ராங்காக பேசுவேன், தசமாவும் காணிக்கை பற்றி தாங்க பேசுவேன். சில மக்கள் சர்ச்சில் தசமாவும் காணிக்கை பற்றி பேசவே மாட்டாங்க. பேசினா மக்களுக்கு பிடிக்காது.
சுகத்தை பற்றி பேசினா பிடிக்கும், குடும்பத்தை பற்றி பேசினா பிடிக்கும். ஆனால் பணத்தை பற்றி பேசினா பிடிக்காது. பேசணும்னா பாஸ்டருக்கு பணம் தேவைப்படுத்து இருக்க, உங்கள் பணத்தை வச்சு நான் என்ன வீடாக கட்டியிருக்கேன், நான் எதாவது செஞ்சுருக்கேனா? செஞ்சாலும் தப்பு கிடையாது. வேத சொல்லுது வேலை செய்கிறவன் கூலிக்கு பாத்திரன் இருக்கு. தப்பு ஒன்றும் கிடையாது, அப்படின்னு ஒன்றும் செய்யவும் இல்லையே. ஆனால் மக்களுக்கு வந்து ஏன் காசு? உங்கள் காசு இல்லைங்க, அது கர்த்தருடைய காசுங்க. நீங்களே உங்களுக்கு உங்கள் ஆள் கிடையாதுங்க. உங்களுக்கு வேலை கொடுத்து வாங்கிட்டாரு, உங்கள் காசு. நீங்களே உங்களுக்கு சொந்தம் கிடையாது, அப்போ உங்கள் பணம் அப்படி உங்களுக்கு சொந்தம்? நீங்களே அவருக்கு சொந்தம்னா உங்கள் பணம் கர்த்தருக்கு சொந்தம். முழுக்க யார் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் ரிவார்டு கிடைக்குது. நகோமி ரூத்து படித்தோம் இல்லையா, முன்னாடி ஒரு நான் காமிச்சேன். நகோமிக்கு வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு, 2 பிள்ளையும் செத்து போச்சு. ஒரு பால் ரூத்து, ஒரு பால் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்தோன்னு போயிட்டா. இன்னுமே எனக்கு அம்மா வயசாகி போச்சு, இன்னுமே என்ன பிள்ளை பெற்று அந்த பிள்ளையை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, அது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னோன்னா ஒரு கட்டி பிடிச்சி ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அப்படி போயிட்டாவ, ஜல்லுன்னு போயிட்டாவ. ஆனால் ரூத் கமிட்டடாக இருக்கா, ஃபுல்லி கமிட்டடாக இருக்கா. உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். ஃபுல்லாக கமிட் ஆகி போனாளா? என்ன கிடச்சி? பெரிய கோடீஸ்வரனுடைய பொண்டாட்டி, இயேசுடைய கொள்ளு பாட்டி. அதை ஒரு பால் நினச்சி வேதனைப்பட்டிருக்கணும். ஐயோ இழந்துட்டோம்டா. வாய்ப்பு இல்லை ராசா, வாய்ப்பு முடிஞ்சிருச்சு, டோர் க்ளோஸ்டு. அதான் கமிட்டடு. எலியா எலிசா படிச்சு பாருங்க, 2 ராஜாக்கள் 1 படிச்சு பாருங்க. எலியா ஒவ்வொரு முறையும் சொல்லுவார், நீங்க இரு நான் மட்டும் போயிட்டு வரேன் பாரு. அப்போ எலிசா ஒவ்வொரு முறையும் சொல்லுவார், உம்முடைய ஜீவனை கொண்டும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் நீ எங்கே போறையோ அது நான் கூடயே வருவேங்கிறார். கடைசி வரை நீ எங்கே போனே வருவேன். கடைசி வரை போற என்ன கிடைச்சிச்சு? அவருடைய சால்வை கிடைச்சிச்சு, 2 மடங்கு அனாயிண்டிங் கிடைச்சி, 2 மடங்கு அற்புதம் கிடைச்சி. அதான் ஃபுல்லாக கமிட் ஆகக்கூடிய மக்களோட கர்த்தர் கொடுக்க ரிவார்டு. பாதிலே போயிருந்தாருன்னா ஒன்றும் கிடைச்சிருக்காது. அரை மனசோட இல்லைங்க, முழு மனதோடு ஏதோ ஒன்று செய்யுங்க, தேவனுடைய ஜனங்களுக்கு செய்யுங்க, தேவனுக்கு செய்யுங்க. 6:10 ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. தேவனுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியம்லாம் பரிசுத்திற்கு செய்கிற ஊழியம் தான். பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் இருக்கு. செய்கிறீங்க, செய்து வந்து கொண்டே இருக்கீங்க இல்லையா? கலாத்தியர் 5 எடுப்போம். பரிசுத்தவான் யாரு? சுத்தி பாருங்க, சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள் தான். முன்னாடி உட்காந்துருக்க பரிசுத்தவான், பின்னாடி இருக்க பரிசுத்தவான், சைடில் உட்காந்துருக்க பரிசுத்தவான், எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான். கிறிஸ்தவத்தில் ஒரு குரூப் இருக்கு, செத்து 300 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் பரிசுத்தவானை மாறுறாங்க. அவங்க செயின்ட். செயின்ஸ் தெரியும் இல்லையா? 300 வருஷம் கழிச்சு அவர் பேரில் ஏதாச்சும் ஒரு மிராக்கிள் நடக்கணும், அப்போ தான் அவர் செயின்ட்டாக மாறுவார். கிறிஸ்தவத்தில் இன்னொரு குரூப் இருக்கு, அது ஒரு குரூப்பு. கல்யாணம் முடியாமல் பிரதராக இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் செயின்ட்டு. தெரியாதா? அப்படி ஒன்று இப்படி, ஒன்று இப்படி. இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் உள்ளவர்கள் அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள். ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கீங்களா, மீட்கப்பட்டிருக்கீங்களா? நாம் செய்த கிரியின் நிமித்தம் கிடையாது, அவர் செய்த கிரியின் மேலே விசுவாசம் வைத்த அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள். அந்த பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்கிற ஊழியம், செய்து வருகிற ஊழியம் பரிசுத்தருக்கே செய்கிற ஊழியம் போல. கலாத்தியர் 5:13 சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள், நாம் விடுதலைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதானே? நியாயப்பிரமாணத்தின் கிரியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், நியாயப்பிரமாணத்தின் எல்லா விதமான தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். சுயாதீனத்துக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே ஒரு காலிங் இருக்கு. உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கா? எதுக்கு அழைப்பு? விடுதலைக்கு ஒரு அழைப்பு.
நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம். ஒரு விடுதலை இருக்கு. தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆகிட்டீங்க, வியாதியிலேருந்து விடுதலை ஆகிட்டீங்க, மனக்குழப்பத்திலேருந்து விடுதலை ஆகிட்டீங்க. இந்த விடுதலை ஆனதுனால நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்காக வாழாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்க. நீங்கள் விடுதலை ஆனீங்கன்னா இன்னொருத்தரை விடுதலை செய்யுங்க. அதாங்க மினிஸ்ட்ரி. கீழே உன்னிடத்திலும் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும். உங்களை நேசிங்க, விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க. உங்களை நேசிக்கிறது போல மற்ற சகோதரரையும் மற்ற சகோதரிகளையும் நேசிங்க. கடைசி எபேசியர் 4. உங்களுக்குள்ள இருக்க இதே ஒன்று கொடுங்க. கொடுத்தீங்கன்னா சந்தோஷம் இருக்குங்க. இருக்குமா இருக்காதா? இருக்கும். போங்க, ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் இருக்கிறாரு, சாப்பிட உண்மையாக ஜெனியூனான நாட்கள் கொடுங்க. அன்றைக்கி நான் ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம், மதுரையில் இருக்க சந்திரன் மெஸ்ஸுக்கு. நானே என் நண்பர்கள் 4-5 பேர் சாப்பிட போனோம். ஒரு அம்மா ஐயா சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னேன். என் நண்பர் அவர் ஒரு இரக்க குணம் உள்ளவர், நல்ல ஒரு நான்வெஜ் சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டார். கொடுத்த உடனே அந்த குவை ஒரு இடத்த தொங்க போட்டு அடுத்த வரவங்கிட்ட ஐயா சாப்பாடு தாங்க ஏங்குது. அந்த அம்மா ஒரு 10 மினி சந்திரன் மெஸ் சைடில் ஓப்பன் பண்ணிடும் இருக்காது. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இல்லை, உண்மையாகவே ஜென்யூனாக தேவைப்படுகிற ஆட்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க வச்சுங்களேன், உள்ளத்தில் பெரிய சந்தோஷம் இருக்கும். ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு வடை வாங்கி கொடுங்க, நமக்கு ஒரு பெரிய பணக்காரனோட ஃபீலாக இருக்கும். அவன் கொடுத்தது 10 ரூபா தான், ஆனால் நம்மகிட்ட ஒன்று போயிருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம சந்தோஷத்தை கொடுக்கும். பெரிய பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் சந்தோஷம் இல்லாமல் இருக்கான் தெரியுமா? ஏன் 50 கோடிக்கு நாய் வாங்குறேன்? அந்த நாய்க்கு சந்தோஷம் இல்லை. நான் இல்லை, ஏன் இதில் தான் சந்தோஷம் வரும்னு நினைக்கிறான். ஆனால் உங்கள்கிட்ட இருக்க ஒன்று கொடுங்க, அதில் இருக்க சந்தோஷத்துக்கு மிஞ்சின சந்தோஷமே இல்லைங்க. ஏன்னா உங்கள்கிட்ட இருந்து ஒன்று கொடுத்தீங்கன்னா அவற்றிருந்து வந்து கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்க கொடுக்க வரும். தமிழில் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இறைக்கிற கிணறு தான் ஊருங்கிறாங்க பார்த்தீங்களா, ஊரும். வாசிப்போம் எபேசியர் 4:7. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்குன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு கிரேஸ் கிஃப்ட் இருக்கு. பாசஸ் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபையின் வரம் இருக்கிறது. நான் போதிக்கிற வரம், அந்நிய பாஷையில் பேசி தீர்க்கதரிசனம் சொல்கிற வரம், அதை சொல்லலை. எல்லாருக்குமே ஒரு வரம் இருக்கு. அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்குன்னா எல்லா மனுஷருக்கும் வரங்கள் அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் யாரு? நீங்க தான் சயின்ஸ். பரிசுத்தவான்கள் கட்டி எழுப்பப்படுவதற்கும், சீர்படுத்துனா கட்டி எடிஃபை பண்ணப்படுவதற்கும், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு. நல்லா கவனிங்க. சுவிசேஷ ஊழியம் வேலை யார் செய்யணும்? சுவிசேஷ ஊழியம் யார் செய்யணும்? நல்லா சொல்லுங்க. பரிசுத்தவான் செய்யணும். யார் பரிசுத்தவான்? நீங்க தான் பரிசுத்தவான், நானும் தான். பரிசுத்தவான்கள் கட்டி எழுப்பப்படுவதற்கும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது கட்டி எழுப்பப்படுவதற்கும் பக்தி விருத்தி அடைவதற்கும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் இந்த 5-fold மினிஸ்ட்ரி 5 விதமான ஊழியங்கள் கொடுத்தார். இந்த 5 விதமான ஊழியம் கிஃப்டை கொடுத்தார். கிஃப்ட் எது கொடுத்துருக்கார்?
கிஃப்ட்னாவே அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது தான். கிஃப்ட்னாவே உங்களுக்குரியது கிடையாது. இப்போ எனக்கு நான் ஒரு ஹீலிங் மினிஸ்டராக இருந்தால் கூட, சுகமாக்கக்கூடிய வரம் எனக்கு இருந்தால் கூட, அந்த வரத்தை கொண்டு என்னை சுகமாக்க முடியாது. முடியுமா? முடியாது. உங்களுடைய உருமாவை கொண்டு அடுத்தவன் மேலே போட்டால் கூட சுகமாக இருக்கலாம். ஆனால் அந்த உருமாவை கொண்டு உங்கள் மேலே போட்டு சுகமாக்க முடியாது. நீங்கள் சுகமாக்குவதற்கு விசுவாசத்தில் நிற்கணும். உங்களோட ஒரு வரம் இருக்கா? அந்த வரம் எதுக்குன்னா அடுத்தவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. இந்த 5 விதமான ஊழியங்கிறது சபையை கட்டி எழுப்புவதற்கு, பரிசுத்தவான்கள் சுவிசேஷம் ஊழியம் செய்வதற்கு. ஆனால் மக்களுடைய மனதில் என்ன இருக்குன்னா, சுவிசேஷம் ஊழியம் செய்கிறது, மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது, ஜெபிக்கிறது, புதுசாக வந்தவங்களை பார்க்கறது எல்லாருமே பாஸ்டர் வேலை. உங்கள் வேலை நான் வருவேன், அப்புறம் போவேன், வேற என்ன செய்யணுங்கிறீங்க? நான் வந்தல்லங்க நேற்று, நீங்க நீ பார்க்கலையோ, அவ்வளோதான். வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் கர்த்தரை எதிர்பார்க்குறாரு. நீங்கள் கட்டி எழுப்பப்படணும். அதாவது எந்த சபையாக இருந்தாலும் சரி, அந்த சபை வளர்வதற்கு 2 முக்கியமான காரியம். ஒன்று ஸ்ட்ராங் டீச்சிங் இருக்கணும், 2வது காரியம் சபை மக்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கணும். முதல்ல ஒரு சர்ச் இருக்குது, ஓப்பனாக சொல்லிடுறேன், லிவிங் வேர்ட் சர்ச் இருக்குது, ஜீவ வார்த்தை ஆலயம். 3000 பேர் சர்ச்சில் கூடுறாங்க. ஏன் சபை வளைஞ்சு தெரியுமா? இன்னைக்கும் சபையில் புது ஆட்கள் வராங்க. ஏன் தெரியுமா? சொல்லுங்க. சபை மக்களுடைய மினிஸ்ட்ரி. அந்த மக்கள் என்ன மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க தெரியுமா? வாரம் ஆட்களை கூட்டு வருவாங்க. அதான் மினிஸ்ட்ரி. நம்ம மக்கள்னா எனக்கு நான் ஊழியம் கொள்ளும்படியாக வந்திருக்கிறேன், நானோ ஊழியம் செய்யல. எனக்கு ஊழியம் கொள்ளுங்க, எனக்கு ஜெபம் பண்ணி விடுங்க, எண்ணெய் தேய்ச்சி விடுங்க, எனக்கு பசியாக இருக்குது, ஃபீடிங் பாட்டில் சீக்கிரமாக கொடுத்து விடுங்க. வயசு என்னாச்சு? 65 வயசு ஆயிடுச்சு. இன்னும் அந்த பெட்டை விட்டு எந்திரிச்சிடணும். அந்த பெட்டை விட்டு நான் இன்னும் ஃபீடிங் பாட்டிலே கிடப்பேன்னு நினச்சிங்கன்னா குழந்தை எந்திரிச்சு பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்யணும். ஆனால் எத்தனை சொன்னார் பார்த்தீங்களா? நீனே எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா செத்து போவனார் சொன்னார் தெரியுமா? அப்போ நீங்கள் ஊழியம் செய்யணும், 4 பேர் விசாரிக்கணும், விசாரிச்சு கம்ஃபர்ட் பண்ணணும். என்ன பிரசங்கம் கேட்டீங்க, எப்படி சத்தியத்தில் சொன்னீங்க, எப்படி நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது, எப்படி வளருவது, இதே பேசுங்க. நீங்கள் வளர ஆரம்பிப்பீங்க, கனி கொடுப்பீங்க. அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். ஒவ்வொரு செயலுக்கும் ரிவார்டும் இருக்கும். மற்றவன் பார்க்க முடியாத நீங்கள் பார்ப்பீங்க, மற்றவன் செய்ய முடியாத நீங்கள் செய்வீங்க. வில்லியம் கேரி சொன்னாருங்க, எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட்னர். தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், தேவனுக்காக பெரிய காரியங்கள் செய்யுங்கள்னு சொன்னார். அப்படித்தான் நம்ம இருக்கணும். பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணும், பெருசாக செய்யணும், நன்மையும் கிருபையும் வாழ்நாள் முழுவதும் தொடரணும். செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் நாம் செய்கிற அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே, ரிவார்டு உண்டு. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் செய்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி. எங்களை நேசிக்கிறவர், அன்பு செலுத்துகிறவர், நாங்கள் வளரணும், முன்னேற வேண்டும் என்று வாஞ்சிக்கிற தேவன் நீர். எங்களுடைய வளர்ச்சியில் விருப்பம் கொள்ளுகிற தேவன் நீர். கர்த்தாவே, என்னுடைய முன்னேற்றத்தில் விருப்பம் கொள்ளுகிற தேவன் நீர். இனி எங்கள் மேலே எவ்வளவு அன்பாக இருக்கிறீர் என்பதை உங்களுடைய அர்ப்பணிப்பின் மூலம் காமித்தீர். நீர் எங்கள் மேலே அன்பாக இருக்கிறது போல நாங்களும் உண்மையில் அன்பாக இருக்கக்கூடிய ஜனங்களாய், அன்புள்ள பிரயாசத்தை, அன்பின் கிரிகளை காமிக்கிற ஜனங்களாக எங்களை மாற்றுவதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். தூரத்திலிருந்து கர்த்தாவே ஆன்லைனில் கேட்குற ஜனங்களையும், யூடியூப்பில் கேட்குற ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும், வாழ்க்கையில் முற்போக்கான தாக்கம் உண்டாக இருக்கட்டும். தேவன் ஒருவரே வாழ்க்கையில் சகல பகுதியிலையும் மகிமைப்படுவீராக.
ஒவ்வொரு செயலுக்கேற்ற பலனை கர்த்தர் கொடுத்து நாமத்தை மயம்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். முற்றுமுடிய முடிவு பரியந்தம் செயல்படுகிற ஜனங்களாய், கனி கொடுக்கிற ஜனங்களாய் மாற்றுவதற்கான நன்றி. கனமும் மகிமையும் துதியும் உமக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோடு ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோடு ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு பூர்ண கிருபையோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.